அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமது பஞ்சாங்கப்படி 60 வருடங்கள் உள்ளது. அந்த 60 வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வருடத்திற்கென்று ஒரு வெண்பாவும் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது 2024 2025 வருட தமிழ் வருடத்திற்கு பெயர்தான் குரோதி ஆண்டு ஆகும். தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதமாகும். எனவே சித்திரை மாதத்தின் பிறப்பை தான் நாம் தமிழ் மக்கள்கள் தமிழ் வருட பிறப்பு என கொண்டாடுகிறார்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. இந்த தமிழ் வருடத்தின் வருகின்ற பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2024 சனிக்கிழமை அன்று மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இரவு 8:10 மணிக்கு மங்களகரமான குரோதி ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டில் கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சுக்கிரனின் வீடான ரிஷபராசிக்கு செல்லும் குரு அங்கு ஓராண்டு காலம் இருப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் இனிய சம்பவங்களும் நடைபெறும். மக்கள்கள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டு தமிழகத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகள். இந்த குரோதி தமிழ் வருடத்தில் நெருப்பு ராசியிலும் நெருப்பு கிரகன் சூரியனும் உச்சம் பெற்று இருக்கார். எனவே வெயில் அதிகமாக இருக்கும். நீர் ராசியான மீனத்தில் சுக்கிரனும் உச்சத்தில் இருக்குமுடன் பெரும்போக்கு கிரகம் ராகு. எனவே மழை கடினமாக பொழியும். மேலும் நீசபங்க ராஜயோகம் பெற்ற புதனும் இருப்பதால் பெருங்காற்றும் மழையும் சேர்ந்திருக்கும். காற்று ராசியான கும்பத்தில் காற்று கிரகம் சனியும் நெருப்பு கிரகம் செவ்வாயும் உள்ளனர். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைந்து வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும். மிதுனம் என்னும் காற்று ராசியில் நீர்க்கிரகம் சந்திரனும் உள்ளார். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைவாகத்தான் இருக்கும். இதிலிருந்து இந்த வருடம் மழை பெய்தால் அது சாதாரண மழையாக இருக்காது. புயல் போன்று பெருமழையாகத்தான் இருக்கும். வெயில் என்றாலும் மிகுந்த வெப்பமாகவும் அதிக வெயிலாகவும் தான் இருக்கும். சித்திரை 1 முதல் 9 வரை, ஏப்ரல் 14, 22 வரை சனியும் செவ்வாயும் இணைய உள்ளனர். அப்போது நில அதிர்வு ஏற்படக்கூட வாய்ப்பு உள்ளது. மீனராசி அன்பர்களா நீங்கள் சேவை செய்வதை பெருமையாக நினைப்பவர்கள் தான் நீங்கள். பிறரிடம் இனிமையாக பேசும் உங்களுக்கு இந்த குரோதி வருடம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கூடுதலான விரயங்களும் சந்திக்க வைக்கும் ஆண்டாக அமையப் போகின்றது. 7 சனியும் விரய சனியும் ஆதிக்கமும் நடைபெறுவதால் வரும் விரயங்களை நீங்கள் சுபவிரய செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று சூரியனோடு கூடி சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் உச்சம் பெற்றுதான் புதனும் மற்றும் ராகுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றார். விரயஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 அன்று ரிஷபராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்திற்கு வருகின்றார். 3ஆம் இடம் சுக்கிரனுக்கு கூறிய வீடாகும். ராசிநாதன் குரு பகவானும் சுக்கிரனும் பகை கிரகமாக இருந்தாலும் அதன் பார்வை பலன் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும். அதே நேரம் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ரிஷபராசியில் குரு வக்கரம் பெறுகின்றார். சனி பகவானும் 7 சனியும் விரய சனியாக சஞ்சரித்தபடி 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியிலேயே வக்கரம் பெறுகின்றார். இதற்கிடையில் சனியும் செவ்வாய் சேர்க்கையும் மற்றும் சனியும் செவ்வாய் பார்வையும் உருவாகும். அதே நேரத்தில் கையிருப்பு பணம் கரையும். காரியங்கள் பெரும் முயற்சிக்கு பின் தான் கைகூடி வரும். ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். இந்த ஆண்டு முழுவதும் ராகு பகவானால் எந்த மாற்றங்களும் இருக்காது. அதே போல சனி பகவானாலும் எந்த மாற்றங்களும் இருக்காது. ஆனால் செவ்வாயும் கடகராசியில் நீச்சம் பெற்ற காலத்தில் வக்கரம் அடைவார். அது மட்டுமின்றி இடையில் சில நாட்களுக்கு மிதுனத்திற்கு சென்று பிறகு மீண்டும் கடகத்திற்கு திரும்புவார். இந்த மாற்றங்களின் அடிப்படையில் தான் இந்த குரோதி ஆண்டு முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சுயஜாதகத்தின் தசாபுத்தி வலிமையாக இருக்குமானால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தசாபுத்தி வலிமையிழந்திருந்தால் மனசஞ்சலம் அதிகரிக்கும். பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். எதையும் துணிந்து செய்ய முடியாது.
அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். இந்த ஆண்டில் ராகு கேது எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால், ஆண்டின் தொடக்கம் முதல் உங்கள் ராசியிலேயே ராகு சஞ்சரிக்கின்றார். எனவே ஏற்றமும் இறக்கமும் தான் இருக்கும். எப்படிப்பட்ட காரியங்களும் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். ஒரே இடத்தில் பணிபுரியும் தம்பதிகளாக இருந்தால் சம்பள உயர்வின் காரணமாக யாரேனும் ஒருவருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். வாங்கிய சொத்துகளால் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் குறையை அறிந்து கொண்டு நீங்கள் அதற்கேற்றவாறு நடந்து கொள்வீர்கள். சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருந்தாலும் குடும்ப சுமை அதிகரிக்கும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடக்காத காரியங்கள் இப்பொழுது நடந்து முடியும். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் திருமணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும். ராகு கேதுக்களின் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்வதன் மூலம் நீங்கள் நல்ல பலன்களை மேற்கொள்ளலாம். சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால், ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 7.5 சனியாக வலம் வருகின்றார். அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 2, 6, 9 ஆகிய இடங்களையும் பார்க்கின்றார். சனி உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர். எனவே லாபத்தை கொடுத்து விரயத்தையும் கொடுக்க காரணமாக இருப்பார். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதார நிலையை உயர்த்த வழிவகுப்பார்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரியின் கவனத்தையும் ஈர்க்கும் விதமாக உங்களின் செயல்பாடுகள் இருக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். முதல் சுற்றாகவோ 3வது சுற்றாகவோ இருக்குமானால் எதிலும் கூடுதல் கவனம் தேவை. 2வது சுற்றாக இருந்தால் தொழிலில் லாபம் பெருகி அதிக வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கான பலன்கள் என்று பார்த்தால், இந்த புத்தாண்டில் 7.5 சனியின் ஆதிக்கம் நடப்பதால் எதிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருப்பதுதான் நல்லது. குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் குடும்பத்தில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் ஒவ்வொன்றாக வெற்றி பெறும். இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரும். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல்களும் வந்து சேரும். குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால், சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 அன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு போவார். 3ஆம் இடம் என்பது முயற்சிகளால் வெற்றி கிடைக்கும் இடமாகும். வெற்றிக்குரிய செய்திகள் வீடு வந்து சேரும். சகோதர ஒற்றுமை பலப்படும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். குருவின் பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிவதால் அந்த இடங்களில் புனிதமடைகின்றன. அதற்குரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆண்டில் உங்களுக்கு வளர்ச்சி தரும் வழிபாடுகள் என்னவென்று பார்த்தால், ஆண்டு முழுவதும் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்தும் நல்லதாக நடக்கும். யோக பலம் பெற்ற நாளில் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு வந்தால் அனைத்தும் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவலாக அதிகம் வந்து சேரும்.